ராஜ்யத்தின் புத்திரர். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதி கனம் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தங்களுடைய இல்லங்களிலே ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஆசீர்வாதத்தின் வேளையாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இருந்த இடங்களிலே கண்களை மூடி கைகளை கூப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கள் கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நன்மையோ கண்டடைந்தோரின் பாக்கிய சீர் யார் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மை தியானிக்கவும் உம்மை துதிப்பதற்கும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற நாங்கள் துதிக்கும் போதும் சத்தியத்தை கேட்கும் போதும் அவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க எங்களை உமது தூய ஆவியினால் நிரப்பி வழி நடத்தும் சுவாமி. நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்ற வார்த்தையின்படி பாடி உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவரே, நீர் அருளி செய்கிற சமாதானத்தினாலும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் கர்த்தர் நிரப்பிட வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பாடல் வேளை. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக 25வது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நாத்தீரே என்னை கருத்தாக கழுவாமல் என்னை உமக்காக, நாத்தீரே என்னை கருத்தாக கழுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லமான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லமான ஞான வினோதா
துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே, சோத்திரம் துதி பாத்திராம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காரே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காரே. அம்பரவெல்லாம் தீந்தீரே, அம்பரவெல்லாம் தீந்தீரே. நாம்பினோர் குந்தன் தயவாலே, சோத்திரம் துதி பாத்திராம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னரே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அன்னலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதாமே, மன்னாயமக்கும் நீதாமே. என்னாலும் எங்கள் துணை நீரே, சோஸ்திரம் துதி பாத்திராம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தீயோர் நன்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோர் நன்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவானீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தேவானீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தீதழுகாதும் மறைவினிலே, தீதழுகாதும் மறைவினிலே. தேடியுமதடி தங்கிடுவே, சோத்திரம் துதி பாத்திராம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா சோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா சோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாம் திருப்பேரோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியாம் திருப்பேரோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உம்மையும் துதித்திடுவே, சோஸ்திரம் துதி பாத்தி
பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக 262வது பாடலை பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே என்ற பாடலை ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே கோழி தன் குஞ்சுகளை சிறகுக்குள்ளே அரவணைத்து பாதுகாத்தது போல நம்மை அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் விசேஷித்தமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நல்ல சிலாக்கியத்தை எண்ணி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 262வது பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏக்கடைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைந்தேன். நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதேன். அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் வந்தேன். பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றான். ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதேன். அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென்
அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே. நாதர் தன்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியான் அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவான். எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவான். மரணமில்லை மனநோயின் துயரமில்லை. அலறலில்லை அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியான் அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நம் சிறிது நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் கன்வென்ஷன் கீதங்கள் 604வது பாடல் 604வது பாடல். கிறிஸ்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த பாடலை பாடும். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாரத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாரத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். செங்கடலை பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே
நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கண்மலையில் நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் பெற்றே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் பெற்றே உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன் உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்தின் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அப்படி நம்ம எல்லாரும் நின்று வர ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். அருமையாக நாம் பாடினோம், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் நிகரானவர் யார் என்று சொல்லி ஆண்டவரை பாடி புகழ்ந்தோம். ஆண்டவர் மெய்யாகவே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அருமையான இந்த பரிசுத்தமான நாளிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை வேளையிலும் ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி திருமுகத்தை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவாதி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவினால் அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தான். அவருடைய பசியை தீர்த்தான், அவருடைய தாகத்தை தீர்த்தான். அதே தேவனைத்தான் இன்றைக்கும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக கர்த்தரை துதியுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு வல்லமை உள்ள தேவன், அவர் மாட்சிமை பொருந்திய தேவன். ஆகவேதான் வனாந்திரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க முடிந்தது. வனாந்திரத்திலே ஒன்றுமில்லாத வனாந்திரமான இடத்திலும் தாகத்தை தீர்க்க முடிந்தது. காரணம் அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமை பொருந்தின தேவன். அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும், அந்த தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும், அவருடைய தேவனத்தின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது அந்த மேலான ஆண்டவர், அந்த மேலான தகப்பன் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுத்திருந்த ஆடைகள் பழமையாகி போனதில்லை. பாதரட்சைகள் பாருங்க கூட, அது பழமையாகி போனதில்லை. அவ்வளவு அருமையாக நேசித்து ஆண்டவர் வழிநடத்தினார் என்றால்
இன்றைக்கும் அவரை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது நம்மையும் அபிண்ணமாக ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். பாருங்க, கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் சிருஷ்டித்த யாவும் ஆண்டவரை துதிக்கும்படியாக அழைக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறபடியினாலே, அவர் துதியை எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறபடியினாலே நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நீர் மகா பெரியவர் அப்பா, நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே என்று துதிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்த 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 நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களும் மாறி போகிறது. எல்லா விதமான தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். எல்லா விதமான சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஆண்டவர் லகுவாக்குகிறார். நம்முடைய சரீரத்தை லகுவாக்குகிறார். நம்முடைய ஆத்துமாக்களை லகுவாக்குகிறார். அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை மாற்றுகிறார். கர்த்தரை நோக்கி துதிப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நம்பத்தக்க ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே வானத்தை பூமியை உண்டாக்கின சிரிசித்த சகல எல்லா காரியங்களையும் உருவாக்கின தேவனாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையும் உடைய சாயலில் இணைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை பாடும், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதியின் சத்தத்தை கேட்கிறார் தேவனாய். கர்த்தர் துதியின் சத்தத்தை கேட்கிறார். ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஒரு மனதோடு அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன், அவருடைய ஒவ்வொருடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உடைய விண்ணப்பங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ரட்சிக்கும்படியாக, இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, இன்றைக்கு நம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவர் நம்ம அருகாமையில் வந்திருக்கிறார். உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் பத்தில் இன்பத்தில் இருக்கிறார் தேவாதி தேவனுக்கு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக வாய்களை தருது. நீர் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, விவரிக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாத ஆண்டவரே. சொல்லி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து வந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா, உம் நாமம் துதிக்கையிலே எச்சையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே எச்சையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உங்களுக்கு எனக்கு ஜீவன் தந்த இயேசு, உயிரை காட்டில் மேலான ஆண்டவர் நம்மிடத்திலே பட்சமாயிருந்து கொண்டிருக்கிறார். என் மகனே என் மகளே என்று சொல்லி இரு கரம் விரித்தவராக அவர் மார்போடு அணைத்துக் கொள்ளும்படியாக எத்தனை தரமோ நம்மிடத்திலே கிட்டே சேர்கிறார். ஆனால் நாமோ
அவருடைய முகத்தை விட்டு விலகி போவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி திரு சமூகத்தை விட்டு விலகி போவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது அவருடைய அரவணைப்பிலே நாம் ஏற்கப்படுகிறோமா, அவருடைய அரவணைப்பிலே நம்மை இழுக்கப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர் இரு கரம் விரித்தவராக, அவர் நம்மை அணைத்து கொள்ளும்படியாக அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா? இந்த உலகம் மாயமான உலகம், ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. இந்த நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு நிலையான தேவன் ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக, அந்த செடியோடு கூட இந்த கொடியாக நாம் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறும் பொழுது அந்த செடியில் இருந்து அநேக பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்மை தாழ்த்தி ஆண்டுக்கு நேராக அவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்து பாடின, உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மை கிருபை தொடர்ந்து கொள்ளட்டும். இந்த யாக்கோபின் ஆலயத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த உயர்வான பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளை தங்கியிருக்கட்டும். அப்பா, துதிகன உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது திருமுறை பகுதி வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமுறை பகுதி ராஜாக்களின் 2வது புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான்.
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நிலைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவரின் பெயரை வாசிக்கிறேன். ஜூலை 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர் திரு ஜே கிங்ஸ்லி பாக்கியநாதன். 27ஆம் தேதி திரு பி ஜோசப் ஜெயநாதன், செல்வி எஸ் செல்சியா சரோ, செல்வன் ஜே ஜெபஸ்டின். 28ஆம் தேதி டேவிட் ஜஸ்டின். 29ஆம் தேதி திரு ஜே கிதியோன் ஜெயராஜ், செல்வன் வி டொனால்டு ராஜசிங், செல்வி ஜே ஷீபா மேரி. 30ஆம் தேதி திரு எஸ் செல்வராஜ். 31ஆம் தேதி திரு ஆர் அருள் செல்வன், செல்வி செல்வ சபி, செல்வன் ஏ பிரதீஷ், திருமதி ஒய் பெல்லாராணி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருமதி எஸ் கிறிஸ்டி பொன்மலர், ஆர் ஜெகன், திருமதி ஜே ஜெமிமா, செல்வி ஜே ஜோனினா, செல்வன் ஏ அமிஸ் மனோவா. தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுபவர் ஜூலை 28ஆம் தேதி திரு ஏ யோசேப்பு ஜெயராணி தம்பதியினர். இவளை வாழ்த்தி பாடகர் குழு ஒரு கவி பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கனம் ஐயா அவர்கள் இவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலந்தோறும் தயவாய் எங்களை காத்து வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பொழுதும் பெயர் குறிப்பிடாத பிள்ளைகள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே சியோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த யாக்கோபின் ஆலயத்திலிருந்தும் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மைகளினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், நீரே மேன்மையாக வைக்கிறவரும் நீரே உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலே உயர்த்தும் மேன்மையாக வையும். நீர் அவர்களை சகல விதங்களில் ஆசீர்வதித்து படிக்கிற பிள்ளைகளோடும்
மற்றும் பல பணி செய்கிறவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்பொழுது நாம் செய்திக்கு ஆயத்தமாக 612வது பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். 612வது பாடல். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன் என்ற பாடலை யாரும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். இர்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோவின் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க.
எலோகியும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேலும் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் வாழ்த்துகிறோம். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இந்த பரிசுத்த நாளிலே இருப்பதாக. நாளிலும் நமக்கு தெரிந்த திருச்சபையாக சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பானது ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லி தலைப்பை கொடுத்திருக்கிறது. இது பாலர் ஞாயிறு அல்லது சிறுவர் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. அதற்குரிய வேத வசனமானது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் சிறு பிள்ளைகளைப் போல எல்லாவற்றிலும் சிந்தையிலும் செயலிலும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரஷ்ய தேசத்திலே ஒரு அருமையான பெற்றோர் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே மகள். அவருடைய வீட்டிற்கு அருகிலே தபால் அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ் அமைந்துள்ளது. அடிக்கடி அவளுடைய அந்த சிறு மகளுடைய பழக்கம் என்ன என்று சொன்னால், காலையிலே எழுந்தவுடனே ஆண்டவரை தேடிவிட்டு தனக்கு தன்னுடைய வீட்டிற்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கிறதா என்று சொல்லி அந்த அலுவலகத்திலே சென்று வாங்கி கொண்டு வருவது அவள் வழக்கம். அவள் அவ்விதமாக கடிதம் வாங்கி வரும்போது, அல்லது ஒன்றுமில்லை என்றால் திரும்பி வருவாள். அவள் அந்த தபால் அதிகாரியிடத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்வாள். அவள் சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், இயேசுவை உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வருவாள். அவள் வீட்டிலே வந்து பெற்றோரிடத்திலே சொல்வாள், நான் இவ்விதமாக சொன்னேன் என்று. பெற்றோர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். அந்த அதிகாரியோ ஒரு கம்யூனிசவாதி, உன்னை எவ்வளவு தொந்தரப்படுத்துவார் என்று தெரியவில்லை என்று சொல்லுவார். இப்படி அவர் வழக்கமாக சொல்லி வருவது வழக்கம். 2-3 நாட்கள் அவள் அந்த தபால் அலுவலகத்திற்கு போகவில்லை. அந்த தபால் அதிகாரி 3 நாட்களுக்கு மேலே போகாததினாலே அங்கே உள்ளவர்களிடம் விசாரித்தார். அப்பொழுது அந்த சிறு பெண் மரித்து போனாள் என்று சொன்னார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் அவள் சொன்ன வார்த்தை அவருக்கு இன்னும் மறக்கவில்லை. அவருடைய இருதயத்திலே ஒலித்து கொண்டே இருந்தது. இயேசுவை உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்திற்கு பாருங்களேன் என்று கேட்டார். அவளுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு சென்றார் அந்த அதிகாரி. அங்கேயும் அந்த கல்லறையிலே அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இயேசுவை உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்துக்கு வாருங்களேன் என்று சொல். அந்த இடத்திலே கடவுள் இல்லை என்று சொல்கிற அந்த அதிகாரி முழங்கால் படியிட்டு அவள் அர்ப்பணித்து ஜெபித்தாள். கேட்டவள் போய்விட்டாள்.
கேட்ட வார்த்தை என்னை விட்டு போகவில்லை என்று சொல்லி அர்ப்பணித்து கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அன்பானவர்களே, இதே போல எத்தனையோ சம்பவங்கள் சிறு பிள்ளைகள் கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்ததை நாம் வரலாற்றிலே வாசிக்க முடியும். இந்த பாலர் ஞாயிறிலும் பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசிக்க கொடுத்த இந்த வேத பகுதியிலே ஒரு சிறு பெண், அதுவும் அடிமைகள் உடைய பேச்சை யாரும் கேட்பதில்லை. அடிமையாக வந்த பெண் சொல்லுகிறாள், என்னுடைய எஜமான் இன்ன இடத்திற்கு இன்னார் இடத்திற்கு போவாரே, ஆனால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிறு பெண்ணாக இருந்தாலும் தான் வேலை பார்க்கிற இடத்திலே என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை கவனித்து கொண்டிருந்தாள். தன்னுடைய எஜமானனை அறிந்தாள், எஜமாட்டியை அறிந்தாள், எஜமானுக்கு இருக்கிற குறைகளை அறிந்தாள். அவளுக்கு அந்த எஜமானுடைய குறை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே ஆழமாய் இருந்ததை நாம் என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது. எஜமாட்டி இனத்திலே சொன்னாள், என்னுடைய எஜமான் இங்கே செல்வாரே, ஆனால் இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த சம்பவங்கள் அருமையாக அங்கே விளக்கப்பட்டிருக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவேளை மற்ற ஒரு சிறு பெண்ணாக இருந்தால் அப்படி செய்திருப்பாளா என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால் அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏனென்றால் தனக்கு தீமை செய்த அந்த மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவள் விளைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்திலே நாகமான் ஒரு படை தளபதி, எத்தனையோ யுத்தங்களை நடத்தினவர், எத்தனையோ யுத்தங்களிலே வெற்றி பெற்றவர். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு சோர்வு அவருக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சோர்விலிருந்து அவர் சுகமாக்கப்பட வேண்டும் என்று இந்த வேலைக்கார அல்லது அடிமை பெண் நினைத்தாள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஒரு அருமையான வார்த்தை உண்டு, தீமையை நன்மையினாலே என்ன செய்யுங்கள் வெல்லுங்கள். அதை இந்த சிறுமி தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் செய்தார். ஒருவேளை தனக்கு தீமை செய்த மக்கள், தன்னை சிறையாய் பிடித்து கொண்டு வந்தவர்கள், தன்னுடைய பகைவர்கள் இருந்தாலும் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவள் விளைந்தாள். ஒருவேளை அவளுடைய சூழ்நிலை அந்த சிந்தனைக்குள்ளே என்ன செய்யல இல்லை, அந்த தீமை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை அந்த கசப்பான சூழ்நிலையிலும் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சியாக இருக்கிறது. தீமையை நன்மையினாலே என்ன செய்யுங்கள் வெல்லுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறது போல இந்த வேலைக்கார சிறுமியும் சூழ்நிலையை பார்க்கவில்லை. தன்னுடைய எஜமானுடைய அந்த குறை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு ஆலோசனை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆலோசனையின்படியே அவருடைய எஜமானும் அங்கே அப்படி செயல்பட்டு பின்பு அவர்களுடைய வேலைக்காரர்கள் சொன்னபடி, ஒருவேளை அவன் ஒரு பெருமையோடு கோபத்தோடு அவன் திரும்பி வர இருந்த சூழ்நிலையிலே அந்த சிறு பெண் சொன்னதையும் கேட்டார், தன்னுடைய வேலைக்காரர்கள் சொன்னதையும் அவர் கேட்டது நிமித்தமாக ஒரு அற்புதமான சுகத்தை என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்விதமாக வளர்க்கிறோம், இந்த பாலர் ஞாயிறிலே எப்படி பிள்ளைகளை நடத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக சிறு வயதிலே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு நல்லதொரு சாட்சியாக என்ன செய்யும். ஒருவிட அந்த எஜமானுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு
முக்கியமான காரணமாக இந்த சிறு பெண் அமைந்தாள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அவன் அதோடு நின்று விடவில்லை அன்பானவர்களே, அவன் சுகமும் பெற்றான், அந்த பரிசுத்த தேவனையும் என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்பதை என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். அப்போ ஒரு சிறு பெண் தன்னுடைய எஜமான் சரீர சுகம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆன்மீக சுகம் பெற்றுக்கொள்வதற்கும் அங்கே முக்கிய காரணமாக விளங்கினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பாராது கிறிஸ்துவை நம் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பாலர் ஞாயிறிலே நாம் சாட்சியாயிருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ள சாட்சிகளாயிருக்க அழைக்கப்படும். ஒருவேளை இது சூழ்நிலையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த சிறு பெண் இருந்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதனும் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று என்ன செய்கிறது? வேதம் சொல்கிறது. அவ்விதமாக உண்மை எப்பொழுதும் வெளிச்சத்திற்கும் பொய் எப்போதும் இருளுக்கும் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு அருமையான மனிதர் ஒரு பெரிய வெள்ளை தாளிலே மத்தியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளியை வைத்துவிட்டு எல்லாரிடத்திலும் காண்பித்தார், இந்த பேப்பரிலே என்ன தெரிகிறது என்று சொல்லி. அவர்கள் கருப்பு புள்ளி தெரிகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், வெள்ளையா இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். அவர்கள் பிறகுதான் யோசித்தார்கள், ஒருவேளை இந்த புள்ளி வெறும் சிறிய புள்ளியாக இருக்கிறது, ஆனால் வெள்ளையாக அதிகமான பகுதி இருக்கிறதே என்று சொல்லி அதை யோசிக்காமல் போய்விட்டோம் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் இருளிலும் வெளிச்சம் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எல்லாவற்றிலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த சோதனையான காலம், ஒருவேளை இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு நம் உறவு வைத்துக் கொள்வதற்கு நல்லதொரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுத்துக்கு. ஒருவேளை ஜெபிக்க நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை என்று சொன்ன அநேகர் வீட்டிலேயே இருந்ததினாலே வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் ஒரு வாய்ப்பாக இது மாற்றியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆன்மீக செய்திகளை கேட்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் அது ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். குடும்பத்திலேயும் ஒரு நல்லதொரு உறவை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் வேலை அல்லது பிள்ளைகளாக இருந்தால் படிப்பு என்று இருந்த சூழ்நிலைகளிலே வேலை இல்லாமல் பாடசாலையிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் முழுவதுமாக வீட்டிலேயே இருந்து நேரத்தை போர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை சங்கீதம் 128 சொல்கிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போலவும் உன் பிள்ளைகள் உன் பன்னிய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் சொன்ன அந்த அனுபவம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு மாத்திரமல்ல, குடும்ப உறவிலையும் ஒரு நெருக்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போல இந்த கஷ்டமான சூழ்நிலை அநேகருக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அது கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் அது கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை
குடியினாலே தினமும் சண்டை நடந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த மதுபான கடைகள் மூடப்பட்டது நிமித்தமாக அநேகர் குடியை விட்டு மாறினார்கள். ஒருவேளை மீண்டும் அது திறக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒருவேளை எது நல்லது என்பதை இந்த கடினமான சூழ்நிலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மை அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காற்று சுத்தமாகியது, தண்ணீர் சுத்தமாகியது, இனி எத்தனையோ காரியங்களிலே நல்ல காரியங்கள் பல இருந்தாலும் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதெல்லாம் எல்லாவற்றிலும் ஒரு சாட்சி. ஒருவேளை குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரமல்ல, அந்த மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. அதிலேயே தொடர்ந்து இருப்பார்கள். ஆனால் அது மிகவும் நல்லது. தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவர் மோசையின் இடத்திலே அங்கே உண்மையை எதிர்பார்த்து அவரிடத்திலே பொறுப்புகளை கொடுத்தார். இடத்துல சொல்லும்போது அவர் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, முதலாவது நாம் பார்த்தோம் சூழ்நிலையிலே சாட்சி, இரண்டாவது உண்மையிலே நாம் சாட்சி, மூன்றாவது தாழ்மையுள்ள சாட்சிகளாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஒருவேளை தாழ்மை என்பது நாம் நினைக்கிறதுபடி கீழே போய் அமர்ந்து கொள்வது அல்ல, அல்லது நம்முடைய வார்த்தையினாலே நம்மை தாழ்மைப்படுத்துகிறதல்ல. இருதயத்திலே ஒரு தாழ்மையான சிந்தை வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். ஒருவேளை சிறு பிள்ளைகள் இடத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அது சிறு பெண் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காது தன்னுடைய எஜமான் சுகமாக வேண்டும் என்று நினைத்தாள். அதே போல தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருந்து அவருடைய அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது, நம்முடைய இடத்திலே தாழ்மைக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படும். தாவீது ராஜா அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பாலர் ஞாயிறிலே நம்முடைய வாழ்க்கையின் தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய ஆயக்காரனைப் போல பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த இருதயத்திலே காணப்படுகிற ஒரு தாழ்மையான சிந்தனை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:5, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏன் நாம் தாழ்மையாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் என்ன செய்கிறது? தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று பேதுரு அடிகளார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கீழ்ப்படிதல் என்பது அந்த தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம். யோவான் 13:14 வாசிக்கும் போது அது சொல்கிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த முதலாவது நாம் பார்க்கும்போது நம்மிடத்திலே சிந்தையிலே மாத்திரமல்ல செயலிலும் தாழ்மை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இருதயத்திலே பெருமை கொள்ளாமல் செயலிலே பெருமை கொள்ளாமல் தாழ்மையோடு காணப்படுவோம். ஏனென்றால் அவர் உயர்ந்தவராக இருந்தும் ஒரு அடிமையைப் போல கால்களை கழுவி அவர் சேவை செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பானுடைய விதமாக
இந்த பாலர் ஞாயிறிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை அழைக்கிறார். அவர்களுக்கு சிறு பிள்ளை போல, அந்த சிறு பெண்ணை போல சூழ்நிலையை பார்க்காது நன்மை செய்கிறதிலே சாட்சியாயிருப்போம். அதே போல உலகத்திலே தேவன் நம்மிடத்திலே தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை இந்த கொடிய கொரோனா வைரஸ் காலத்திலும் அநேக காரியங்களை, உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. குடும்பங்களிலே மாத்திரமல்ல, அநேக காரியத்தினுடைய வெளிப்படையான தோற்றத்தை, வெளிச்சத்தை காணும்படியாக அது செய்திருக்கிறது. அதை உணர்ந்து நாம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். மூன்றாவது, எல்லாவற்றிலும் நாம் தாழ்மையுள்ள சாட்சியாக, இருதயத்திலும் சரி நம்முடைய செயலிலும் கிறிஸ்துவை போல நல்லதொரு தாழ்மையுள்ள சாட்சிகளாய் காணப்படுவோம். நிச்சயமாக இறை ஆசி உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதாக. கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்வோமாக. இந்த பாலர் ஞாயிறிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய செயல்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தாரும் என்று கேட்போம். தீமையை நன்மையினால் வென்றது போலவும் நம்முடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்படவும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் புதிய இருதயமாக மாத்திரமல்ல, சிறு பிள்ளையின் இருதயத்தைப் போல மாற்றுவார். நம்மை மன்னிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலுயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலுயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா, ஆமென். அல்லேலுயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த சிறு பெண் ரஷ்ய தேசத்திலே இயேசுவை உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்திற்கு வாருங்களேன் என்று தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனிடத்திலே சொன்னபோது அந்த வார்த்தை அவருக்குள் அவர் இதுவரைக்கும் கிடைக்காத சமாதானத்தை தந்தது. இந்த நாகமான் படை தளபதி வாழ்க்கையிலும் அந்த சிறு பெண், என்னுடைய எஜமான் இந்த இடத்திற்கு போவாரேயானால், இஸ்ரவேலுக்கு செல்வாரேயானால், அங்கே அவருடைய
இந்த குஷ்டரோகம் சுகமாகும் என்று சொன்ன அந்த சிறு பெண்ணனுடைய ஆலோசனையின்படியே அவர் சுகம் பெற்றார், சமாதானத்தை பெற்றார். ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக அந்த சிறு பிள்ளைகளைப் போல எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தையும் செயலும் கிறிஸ்துவை வெளிச்சமாய் காண்பிக்கும். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாமும் உப்பாக ஒளியாக இருக்க அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதான பிரபுவே, எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்தவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த நாளிலும் பாலர் ஞாயிறிலும் எங்களுடைய இருதயமும் சிந்தையும் செயலும் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்கிறீர் சுவாமி. அவ்விதமாக மாறி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக, புத்திரிகளாக எங்களை மாற்றியருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. உமது கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவருடைய ஆசீர்வாதம் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தனி நபர் மேலும், சிறியோர் மேலும், பெரியோர் மேலும், வாலிபர் மேலும் தங்கியிருப்பதாக. சமாதான பிரபுவாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். ராஜ்யத்தின் புத்திரர் பாலர் ஞாயிறு. பரலோக தந்தையே, உம் திருமைந்தன் ஆயத்தம் செய்திரும் ராஜ்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த ராஜ்யத்தின் குடி உரிமையை பெறுவதற்கு சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று அவரது கட்டளைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இச்சிறுவர் பணியிலே தேவரீர் உபயோகப்படுத்தி வருகிற சிறுவர் ஊழியர்களுக்காகவும் அவரது ஊழியங்களுக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். நீரே உபயோகப்படுத்தும் சிறு பிள்ளைகளை சிறு வயதிலேயே உமக்கு உகந்தவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருமாற்றம் பெற்று உமது பரிசுத்தாவின் பலத்தை அவர்களுக்கு அனுகிரகம் செய்துவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவன் அவர்களை அனைத்து ஆசீர்வதித்தது போல இந்த திருச்சபையின் சிறு பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சிறு பிள்ளைகளையும் அனைத்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த சிந்தனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் அநேக இடங்களிலே கொடுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள், சிறு பிள்ளைகள் அடிமைகளாக வேலை பார்க்கிற சூழ்நிலைகள், சிறு பிள்ளைகள் பல விதங்களிலே பாதிக்கப்படுகிறதை நாங்கள் அனுதினமும் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாவல் கிடைக்கத்தக்கதாக எங்கள் தேசத்திலும் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்ன தேவன் அவர்கள் சிறு வயதின் முதற்கொண்டே வேத வசனங்களை கற்றுக்கொள்வதும் பாடல் வழியாக சிறு கதைகளின் வழியாக அவர்கள் கேட்கிற அவர்கள் பார்க்கிற காட்சிகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். எங்களுடைய திருமண்டலத்தின் சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதியும். சிறுவர் ஊழியக்காரர்களையும் பொறுப்பு குருவானவரையும் மற்றும் அதை நேசிக்கிற அதற்காக உதவி செய்கிற திருச்சபை பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும் என்று சொன்ன பிரகாரம் பாசமாய் ஒவ்வொருடைய சிறு பிள்ளைகளின் இருதயத்திலையும் வருவீரா. சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை ரட்சித்தருளுவீராக. நாளிலும் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும்.
கடந்த நாட்கள் முழுவதும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே என்னுடைய திருச்சபையும் உலக திருச்சபைக்காக வட இந்திய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, இதில் அங்கமாயிருக்கிற ஒரு திருநெல்வேலி திருமண்டலத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா திருச்சபைகளையும் அதில் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீரே தலைவராக இருந்தரும். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர், தலைவி, பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தாவே உம்முடைய கரத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். மற்றும் பல பணி செய்கிறவருடைய எல்லா பணிகளையும் ஆசீர்வதிப்பீராக. விவசாயம், வியாபாரம் செய்கிறவர்களை ஆசீர்வதித்திலும் ஊழியக்காரர்களாக, மிஷினரிகளாக இருக்கிறவர்களை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அதே போல இன்னும் உம்முடைய கரத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருக்கும் இறங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. அநேகருக்கு குழந்தை கொடுத்திருக்கிறீர், வளர்த்து கொடுத்திருந்தும் தவழுகிற, நடக்கிற இன்னும் வாலிப சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். கர்த்தர் ஆசீர்வதித்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாமி. கர்த்தாவே உமது கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொரோனா அந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகமடைய உதவி செய்யும். அதிகமாய் பரவாதபடிக்கும் அவர்களுக்கு ஊழியம் செய்கிற, அவர்களுக்கு சேவை செய்கிற மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறையிலே பணியாற்றுகிறவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்காகவும் ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி வழி நடத்துவீராக சொல். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய இல்லங்களிலிருந்து இதை பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நேரலையிலே ஒளிபரப்புவதற்கு உதவி செய்கிற, இசையை மீட்டுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தட்டும். துதி, கனம், மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமே தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசத்து உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. என்னை தூக்கி எடுத்தாரே, அவர் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். என்னை தூக்கி எடுத்தாரே, அவர் கரத்தை நீக்கி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரலையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான
யாக்கோபுரம் திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த கொரோனா காலத்திலும் லாக்டவுன் காலத்திலும் நமது ஊரின் சிறு பிள்ளைகள் ரொம்ப காலமாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலாக திருவசனம் எதுவுமே ரீச் ஆகாமல், இல்லைனா மெசேஜ் ஒரு ஆண்டவரின் மெசேஜ் எதுவுமே ரீச் ஆகாமல் இருக்காங்க. அது ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ இந்த காலத்திலும் இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் அவங்களுக்கும் எப்படியாவது கிறிஸ்துவின் வசனத்தை போதிக்கணும், அவங்களுக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஸ்கூல்லலாம் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி ஆன்லைனில் அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன முயற்சி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எனவே இந்த வருஷம் நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பாடசாலை தலைப்பான இரட்டிப்பு எங்கும் எப்பொழுதும் என்ற தலைப்பில் பாடல்கள், வசனங்கள், கதைகள் நாங்கள் ஒரு குழுவாக அமைந்து ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறோம். அதன் ஒரு முதற் பகுதியாக இன்னைக்கு இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி இதை மூவ் பண்ண போகிறோம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதில் ஃபுல் அட்டென்டிவாக ஒரு பேரண்ட்டாக, ஒரு கார்டியனாக, ஒரு நல்ல டீச்சராக, பிள்ளைங்களா நீங்கள் ஃபுல் அட்டென்ஷனாக இருக்க கேட்டுக்கிறேன். நம்ம இந்த மீட்டிங்கை ஃபஸ்ட்டு ஒரு ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. தேவரீர் தந்த மகத்தான கிருபைகளுக்காக, கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே சப்பா, உம்முடைய செல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு சேர்க்க எடுத்திருக்கிற இந்த முயற்சியை தேவரீர் உம்முடைய கையின் கிரியாய் நீர் முன்னின்று நடத்தணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீர் கூடவே இருங்க ஆண்டவரே சப்பா. ஒரு காரியத்திலும் தேவரீர் உம்முடைய கரத்தின் மூலம் இசப்பா எல்லா காரியங்களையும் செவ்வையாய் செய்து முடிக்க கிருபை செய்யுங்க இசப்பா. ஃபேஸ் பண்ண போகிற இசப்பா எல்லா காரியங்களிலும் தேவரீர் உம்முடைய கரம் இருக்கட்டும் இசப்பா. இந்த கூடுகையின் மூலம் கேட்கிற பார்க்கிற ஒரு பிள்ளைகளையும் தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா ரீச்சாக கிருபை செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா. மினிமம் ஒரு 100 நாள் இருக்கும். ஜெரின் தானே இது? இல்லை, யாரை பார்த்து 100 நாள் ஆச்சுப்பா? சண்டே ஸ்கூல்ப்பா இது. சண்டே ஸ்கூல்லாம் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த பாடெல்லாம் சொல்லி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஆமாம், சண்டே ஸ்கூலு போன வருஷம் நடந்துச்சு, கரெக்டு தான். அந்த கடைசியாக மார்ச் 12 பார்த்தது எங்கள் பிள்ளைகளை. ஆமாம், அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் அப்படியே தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கு, அங்கே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர யாரையும் கோயிலில் பார்க்க முடியலையா? கோயிலெல்லாம் அடைச்சி போட்டிருக்காங்க. ஆமாம், எதுக்கு அடைச்சிருக்குன்னு தெரியும்ல. இப்போது கொரோனா சீசன்ப்பா. கொரோனா தான் முன்னு, நம்மலாம் பின்ன தான். சரியா? இது கரெக்டு தான். கொரோனா தான், பயம்தான், பயந்து தான் இருக்கணும். அப்போனா எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு எப்படி இருக்கணும், புரியுதா? உனக்கே இருக்குதப்பா கொஞ்சம். அது அப்படிதான்ப்பா. நம்ம தான்ப்பா வீட்டில் சாப்பிட்டு நல்லா பெருசாக வளர்த்து வச்சுருக்கோம். பிள்ளைலாம் அப்படி கிடையாது. எங்கள் பிள்ளைலாம் நல்லா ஓடி ஆடி விளையாடி ஜாலியாக லீவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தானே? ஓ, அப்படியா? சரியா? ஆமாம் சொல்கிறாங்க எல்லாரும். அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சரியா? ஓகே, சரி சரி, நீ சொல்கிற மாதிரி விளையாடி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் பைபிள் தான் யாரும் படித்த மாதிரி இல்லையே. அதான்ப்பா எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. 100 நாள் ஆச்சு. இந்த பிள்ளைகள் படிக்குதா இல்லையா? வசனம்லாம் தெரியுமா தெரியாதா? இந்த திருவசனம்லாம் கேட்டால் தெரியுமா தெரியாதா? ரொம்ப கஷ்டமாக போச்சு. காமெடி பண்ணாத சரியா? போன வாரம்னா ஒரு பொண்ணை பார்த்தேன். சரியா? அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் படித்த ரைம்ஸ் சொல்லுறேன். அண்ணே, இது 3 மாதத்துக்கு முன்னாடி படித்தது எனக்கு இன்னும் எப்படின்னே ஞாபகம் இருக்குன்னு கேட்குது. இன்னும் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பொண்ணு போய் பேசினேன். சரியா? இன்னொரு குட்டி பையன், அந்த பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கான். அவன்கிட்ட போய் கேட்டா, தம்பி இப்போ தானே நீ ஸ்கூல் முடிச்சிருப்ப, ஆத்திச்சூடி சொல்ல அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளை ஆத்திச்சுண்ணே அண்ணே இப்போ விளையாடுற நேரம்ண்ணே, எல்லாரும் படிப்பாங்களா அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்குறான். ஐயோ, அப்போ
மோகன் அப்போ நம்ம சொல்லி கொடுத்த கதையெல்லாம் மறந்துருப்பாங்களா? ஆமாம். இப்போ நீ ஏதோ சொன்னியே, எத்தனை மாதம்? 3 மாதம், நியர்லி 100 days. 100 நாள் ஆகிட்டு அது பிள்ளைக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இன்னொரு கொரோனா என்னைக்கு முடிஞ்சு, இந்த வைரஸ் என்னைக்கு அழியப்பட்டு, என்னைக்கு மறுபடியும் கோயிலில் ஓப்பன் ஆகி, என்னைக்கு அந்த பிள்ளையில வந்து எப்போ படிக்கும்? அப்போ வசனம்லாம் மறந்துருப்பாவளா? ஆமாம், மறந்துருப்பாவ. இப்பவும் நடத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி நடத்த முடியும்? இல்லைண்ணே, கரெக்டு தானே. சரி, ஆலயத்து வாசல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கண்ணே. ஆமாம். ஆலயத்தை கூப்பிட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு வசனமா சொல்லிக்க கஷ்டம் தானே, ஒத்துக்கிறேண்ணே. ஓகே. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இந்த ஸ்கூல் பாலகிருஷ்ணா ஸ்கூல் மாதிரி எதனா காப்பி கீப்பி அடிச்சு, காப்பி டீ எல்லாம் அடிச்சு நம்மளும் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்போ காப்பிலாம் ஆத்தி எடுத்து பிள்ளைங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்ற. கொடுத்து பார்ப்போமே. நல்ல கதடே. அவங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறாங்க, சரி. பிள்ளைங்க வந்து பக்கத்துலேயே உட்காந்து படிக்குது. அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்றா? பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஊர்ல யாருப்பா ஹெல்ப் பண்ணுவா? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லை. நம்ம ஊர்ல வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவ் தான், சரியா? அப்படிங்கிற? அப்படிதாமனே. உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் உனக்கு? ஆமாவா? பொய் சொல்லாதடி. என்ன பிள்ளைகள் உண்மை தானே சொல்லும், அந்த பிள்ளைகள் எப்படின்னா போய் சொல்லும்? ஆமாம்ல, சின்ன பிள்ளைங்க உண்மைதான் அப்பா பேசும். அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, எல்லாரும் பக்காவா சொல்லி கொடுப்பாங்க, சரியா? நம்ம வந்துட்டு கரெக்டா வசனம் இதுதான், கதை இதுதான், இதை நீங்க படிக்கணும் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லி கொடுத்துட்டா போதும். மற்றதெல்லாம் அவங்க அப்பா அம்மா தெளிவா டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவாங்க, சரியானே? சரி, ஓகே. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஓகே. அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு போர்ஷன் யார் கொடுப்பா? அதுக்கு தானே சண்டே ஸ்கூலு ஆன்லைன்ல. அதுக்கு தான் இதா? எப்படி தெளிவா சொல்லுப்பா. 100 நாள் வெளியே வராம இப்படி உடம்பை ஏத்திட்டு இருக்கேன். புரிய மாதிரி சொன்னா தானே எனக்கு புரியும். என்னப்பா நீ? சரி, கோபப்படாதீங்க. அதுக்கு தான் ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றோம், சரியா? சரி. நம்ம பெற்றோரை, பிள்ளைங்களை இந்த ஆன்லைன் வீடியோ மூலமா சில இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா ரீச் பண்ண போறோம், சரியா? ஓகே. அது மூலமா பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்க போறோம். சரி, அப்போ கூடிய சீக்கிரத்துல இந்த தொப்பெல்லாம் குறைய போகுதுன்னு சொல்ற. வேலை வந்துட்டு பத்தியில குறைஞ்சிரும். ஓகே, குறைச்சு காட்டுறோன்னு, சரியா? சரியா? இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக சண்டே ஸ்கூலை நாங்கள் உங்களுக்கு வழங்கலான்னு இருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு கேம் விளையாடப்படாது. இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம், இல்லைனா ஒரு ஆடியோ போடுவோம், அதை எடுத்து பார்த்துட்டு இதுதான் வசனமா, நான் படித்து ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்லுவோம், அந்த அக்காட்ட அந்த அண்ணன்ட்ட சொல்லணும், சரியா? அது எப்படி நாங்கள் பண்ணணும், எந்த மாதிரி நாங்கள் அந்த அக்காட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அப்புறமா நான் சொல்லுவேன். கேட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கணும், சரியா? நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு பாடலாம்? லாஸ்ட் இயர் என்ன தலைப்பு? பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து இப்போ ஒரு 2 சூப்பரான பாட்டை அண்ணன்மார் பாட வராங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெரியணும். மறந்துருப்பியன்னு நினைக்கேன். மறந்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் அந்த அண்ணன்மார் கூட சேர்ந்து பாடணும், சரியா? பாடுவோம், சரி. காலம் கடந்திடும் முன்னே உன்னை திருத்திக்கொள் தம்பி தங்கையே. உன் காலம் கடந்திட்ட பின்னே நீ அழுவதில் அர்த்தமில்லையே. காலம் கடந்திடும் முன்னே உன்னை திருத்திக்கொள் தம்பி தங்கையே. உன் காலம் கடந்திட்ட பின்னே நீ அழுவதில் அர்த்தமில்லையே. கண்ணின் காட்சிகளும் ரபப்பா இதயத்தின் நினைவுகளும் ரபப்பா வேதத்தின்படியே இருந்திட வேண்டும். அறிவாய் தம்பி தங்கையே. கண்ணின் காட்சிகளும் ரபப்பா இதயத்தின் நினைவுகளும் ரபப்பா வேதத்தின்படியே இருந்திட வேண்டும்.
அறிவாய் தம்பி தங்கையே, காலம் கடந்திடும் முன்னே உன்னை திருத்திக்கொள் தம்பி தங்கையே. உன் காலம் கடந்திட்ட பின்னே நீ அழுவதில் அர்த்தமில்லையே. காலம் கடந்திடும் முன்னே உன்னை திருத்திக்கொள் தம்பி தங்கையே. உன் காலம் கடந்திட்ட பின்னே நீ அழுவதில் அர்த்தமில்லையே. பாட்டை பாரு, கொளுத்திட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப சிரிக்காதீங்கப்பா. நல்லா பாடினாங்கண்ணே. நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா பாடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க பாடுறாங்களா, அதான் முக்கியம். எங்க பிள்ளை தங்கமான பிள்ளை சூப்பரா பாடும். சரியா, என்னன்னு சொல்லுறேன் கேட்டுக்க. நம்ம சர்ச்சில் வந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கு பாடும்போதே நிறைய பேரு அப்படி என்ன பாடுறாங்க, சவுண்ட் வாயிலிருந்து வரணும்ப்பா. அதான் ஒரு பாட்டின்னு ஒரு எப்படி இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும். அவங்க என்னன்னா வாயை மூடி மூடி ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா சவுண்டே வெளியே வரலையே. என்ன இப்போ நீங்க ஒருத்தர் வீட்லயே போய் கதவை தட்டி போய் பார்த்துட்டு வந்தீங்களோ? நல்ல கதை. பாரு பாரு, நீ பாரு. இந்த எங்க பிள்ளை சூப்பரா பாடி இருக்கு, என்ன நம்பிக்கை இருக்கு. சரியா, நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் சொல்றது. எங்க பிள்ளைகள் கோயில இருக்கும்போது அப்பப்போ அந்த மாதிரி சேட்டை பண்ணும், பாடாது. ஆனா இப்ப பாடி இருக்கும், நம்பிக்கை இருக்கு. அப்போ அதை யார் கவனிச்சிருக்கணும்? அவங்க பெற்றோர் கவனிச்சிருக்கணும். பாடி இருக்காதுன்னு சொல்றீங்களோ? ஆமா, அவங்க பெற்றோர்கிட்ட அப்பமா அனைவருக்கும் நன்றி, சாரி அனைவருக்கும் வணக்கம். என்ன இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம், நன்றி எல்லாம் போடப்படாது. சரி, கொஞ்சம் மாறிட்டுப்பா. நன்றி வரை கடைசியா போடுவோம். சரி, கடைசியா போடுவோம். பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகள் பாடினார்களா என்று நீங்கள் கவனித்தீரா? கைதட்டு 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 கைதட்டு. அருமையான பேச்சு, அருமையான பேச்சு. சரி சரி, அப்படிலாம் பேசக்கூடாது, சாரி மன்னிச்சுக்கோ. சரி, பேரண்ட்ஸ் வந்து நீங்க கவனிச்சிருக்கணும், கரெக்டா? பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்களோ இல்லை, எங்க பிள்ளைகள் பாடி இருக்கும், நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குப்பா, ஆனாலும் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். அக்கா இன்னொரு பாட்டு அண்ணன் பாடுவான், அது கூட நீங்க சத்தமா பாடி அண்ணன் வந்து ராங் ப்ரூவ் பண்ணும். சரியா? இது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு பாட்டு நம்மெல்லாம் ஒரே சவுண்டா பாடின்னு வச்சுக்கேன், நான் உனக்கு மறுபடியும் ஒரு ஷேக்கன் தரேன். ஓகே, வெரி குட். இன்னொரு பாட்டு சரியா, அண்ணன் கூட சேர்ந்து பாடணும். ஓகே. சுட்டிகளே, வண்ணமிகு வாழ்வினிலே பிரகாசியுங்க. விண்மீனாய் ஜொலித்திடும் சுட்டிகளே, வண்ணமிகு வாழ்வினிலே பிரகாசியுங்க. ஸ்மார்ட் போன் நமக்கு வேண்டாமே, கார்ட்டூன் நெட்வொர்க்கும் வேண்டாமே. ஸ்மார்ட்டான ஜீசஸை பிடிப்போமே பிடிப்போமே, வாழ்க்கையில் கிரீடத்தை பெறுவோமே பெறுவோமே. ஸ்மார்ட்டான ஜீசஸை பிடிப்போமே, வாழ்க்கையில் கிரீடத்தை பெறுவோமே. காசு பணம் தேவையில்லை, வயசொன்னும் தடையும் இல்லை. காசு பணம் தேவையில்லை, வயசொன்னும் தடையும் இல்லை. நன்மையை தினமும் நிறைவேற்றி சாட்சியின் வாழ்வில் பிரகாசி. நன்மையை தினமும் நிறைவேற்றி சாட்சியின் வாழ்வில் பிரகாசி. தனனனா 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 தனனனா. மைக் ஆன் பண்ண நம்மளே. சரிடே, சூப்பரா பாடிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அடுத்த வாரேன். ஆச்சரியமா இருக்கு, பிள்ளைகள் நல்லா பாடினாங்க. சரியா? சொல்ல வரேன், 100 நாள் ஆயிட்டுன்னு சொல்லும்போது உண்மையா நினைச்சேன், எல்லாமே மறந்துருப்பாங்க நினைச்சேன். ஆனா பிள்ளைங்க கத்துன பாத்தியா, உண்மையில என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ பிரில்லியன்ட் பிள்ளைங்க. சரி, நான் மறுபடியும் உனக்கு ஷேக்கனே தந்துடுறேன், நீ ஜெயிச்சிட்டப்பா. நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைகள் எப்பவுமே நல்லா பாடும், நல்லா வசனம் சொல்லும். நீங்க என்ன போட்டி வச்சாலும் நாங்க ஜெயிப்போம், நம்ம ஜெயிக்கிறோம். சரியா? ஓகே, சூப்பர். சரிம்மா, இந்த வருஷம் தலைப்பு என்ன சொன்னேன்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துருக்க மாட்டீங்க. தலைப்பு என்னன்னா ரெட்டிப்பு எங்கும் எப்பொழுதும். சரியா? ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா
2ஆ 4ஆ 8ஆ மடங்குகளாக தான் தருவார். சரியா? அது எப்படி தரப்போகிறார், நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக சண்டே ஸ்கூலில் படிக்க போகிறோம். சரியா? கேட்குது. சரி, இன்னைக்கு இந்த ரெட்டிப்பு அப்படிங்கிற தலைப்போட அந்த தலைப்பு வசனத்தை அண்ணன் சொல்லி தருவார். நம்ம வந்துட்டு அதை கேட்டுட்டு ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் அண்ணனோ அக்காவோ கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா? குட்டி வசனம் படிப்போம். அண்ணன் இப்போ இந்த வருஷத்துக்கான கருத்து வசனம் சொல்லி தருவாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். சரியா? தலைப்பு ரெட்டிப்பு எங்கும் எப்போதும். ரெட்டிப்பு எங்கும் எப்பொழுதும். தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஈஸியாக இருந்துச்சா? ரொம்ப குட்டியான வசனம் தானே? இன்னொரு தடவை நம்ம அண்ணன் இன்னொரு தடவை சொல்லி தருவாங்க. ஆக்ஷன்லாம் பார்க்குறீங்கல்ல, சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்ஷன்லாம் அண்ணன்மார். நம்மளும் படித்து முடிச்சுட்டு வீட்டில் அம்மா அப்பாவுக்கெலாம் போட்டு காட்டணும். சரியா? இன்னொரு தடவை நல்லா ஷார்ப்பாக அண்ணன் சொல்கிற வசனத்தை கேட்டுட்டு அண்ணன் போடுற ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு வீட்டில் நம்ம போட்டு பார்க்கணும். சரியா? ஒரே ஒரு தடவை, இன்னொரு தடவை. தலைப்பு ரெட்டிப்பு எங்கும் எப்பொழுதும். தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாம் படிச்சாச்சா? சரி, நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் வரும்போது இந்த வசனத்தை கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க. நம்ம கிளாஸஸ்லாம் பிரித்து உங்களுக்குன்ட்டு ஒரு டீச்சர் அசைன் பண்ணும்போது அவங்கள்ட்ட இந்த வசனங்களை சொல்லுங்கள். சரியா? பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களை இந்த ஆக்ஷனோட சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்க ஈஸியாக படிச்சுக்கட்டும். சரி, இந்த நாளில் நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டார்டிங் ஒரு பொதுக்கூட்டம் ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா அழகான வசனம்லாம் படிச்சிருப்பீங்க, பழைய பாட்டெல்லாம் பாடினீங்க, நல்லா ரொம்ப சந்தோஷம். இப்போது ஒரு குட்டி கதை பார்த்துட்டு இந்த நம்ம பொதுக்கூட்டத்தை இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். சரியா? குட்டி கதை. என்ன கதை சொல்ல? ஒரு ஊரில் அப்படி தானே ஆரம்பிக்கணும். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாம். சரியா? அந்த அப்பாவும் பையனும் எப்படி ஸ்நேகம்னா 2 பேரும் ரொம்ப ஜாலியாக எப்பவும் அழகாக விளையாடிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில எந்த ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்களாம். பையன் வந்துட்டு எதுனாலும் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவான். அப்பாவும் நல்லா எதுனாலும் கேட்டுக்கிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாராம். சரியா? டெய்லியும் சாப்பிடும்போதும் அப்பாவும் பையனும் பக்கத்துலேயே உட்காந்து நல்ல கதை பேசி நல்லா ரொம்ப என்ன சொல்ல சந்தோஷமாக இருந்துச்சான் வாழ்க்கையில். அப்போ வந்துட்டு ஒரு நாள் அப்பா பார்த்தார், பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே, இப்படியே இருந்தால் அவனுக்கு எப்படி விவரம் பத்தும் அப்படின்ட்டு, சரி அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்போன்ட்டு ஒரு நாள் வந்துட்டு சாப்பாடில் 2 சாப்பாடு இருக்குது. சரியா? இங்கே ஒரு இலையில சாப்பாடு, அந்த ஒரு இலையில சாப்பாடு. அப்போ வந்துட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, 2 சாப்பாடில் ஒரே ஒரு சாப்பாடில் மட்டும் முட்டை வைக்கிறாரு. முட்டையை வச்சுட்டு பையன்கிட்ட, தம்பி 2 சாப்பாடு இருக்கும் முன்னாடி, ஒரு சாப்பாடில் முட்டை இருக்குது, எதுனா ஒரு சாப்பாடை நீனே சூஸ் பண்ணிக்கப்பா, உனக்கு விருப்பம், நீ முட்டை இருக்க சாப்பாடு எடுத்தாலும் சரி முட்டை இல்லாத சாப்பாடு எடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். நம்ம பையனுக்கு முட்டைன்னா ரொம்ப ஆர்வம், அதுவும் அந்த அவிச்ச முட்டைன்னா எப்பா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு விட்டா 4 முட்டை சாப்பிடுவான். சரியா? அந்த பையனுக்கு அந்த முட்டையை பார்த்தோன்னே ஒரே ஆசை, எப்பா எங்கள் அப்பா எனக்குனே முட்டை வச்சுருக்காரு, அதுவும் ஏன் சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவார், இல்லை தம்பி முட்டைலாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடு, இல்லைன்னா இந்த மாதிரி தொப்பை போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, முட்டைலாம் சாப்பிடு, விருப்பம் இருந்தால் இந்த சாப்பாடு எடுத்துக்க, முட்டை இருக்க சாப்பாடு எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னோடனே தம்பி வந்துட்டு ரொம்ப ஆசையாக போயிட்டு, நான் முட்டை இருக்க சாப்பாடு தான் எடுப்பேன், எனக்கு முட்டை இல்லாத சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இருக்க சாப்பாடை சூஸ் பண்ணான். சரியா?
முட்டை இருக்க சாப்பாடை சூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும்போது அப்படியே எட்டி பார்த்தான். இந்த அப்பா இப்படி சும்மா விட மாட்டாரே, அதை எப்படி எனக்கு ஒரு முட்டை தருவார் அப்படின்னு எட்டி பார்த்தா அப்பாவோட சாப்பாடில் 3 முட்டை உள்ளே ஒளிச்சு வச்சுருந்துருக்காரு. மோசமான அப்பா அப்படின்னு நினச்சிட்டு, என்னப்பா இப்படி நல்ல ஆள் நீங்கள், எனக்கு மட்டும் ஒரு முட்டை அப்படியே மேலாட்டமாக வச்சுட்டு உங்களுக்கு 3 முட்டை ஒளிச்சு வச்சு திங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, தம்பி அதான் நான் என்ன சொன்னேன், சாய்ஸ் வந்து உனக்கு, உன்னை தானே எடுத்துக்க சொன்னேன், நீ தான் எடுத்துருக்கணும். நீ எதுனாலும் எடுத்துருக்கலாம், நீ அதையும் எடுத்துருக்கலாம், முட்டை இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், முட்டை இல்லாதையும் எடுத்துருக்கலாம். அதனால் நீ எடுத்த சாய்ஸுக்கு உனக்கு 1 முட்டை, நீ விட்ட சாய்ஸுக்கு உனக்கு 3 முட்டை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீ எதனாவது மேலாட்டமாக எதனா ஒன்று பார்த்து முடிவு எடுத்தினா தப்பாயிரும், உனக்கு அது வந்து தோல்வி ஆயிரும். அதனால் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி யோசித்து இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடாரு. பையன் பார்த்துட்டு, சே 1 முட்டை தான், அழகாக அந்த சாப்பாடு இருந்தால் 3 முட்டை தின்றுருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் இதே கதை. அடுத்த நாள் இதே மாதிரி நைட்டு சாப்பாடுக்கு வரும்போது அதே மாதிரி 2 பிளேட்டு, அதே மாதிரி 2 சாப்பாடு, அதே மாதிரி ஒரு சாப்பாடில் 1 முட்டை, இன்னொரு சாப்பாடில் முட்டை இல்லை. பையன் பார்த்தான், ஆஹா வாப்பா அவ்வளோதானே, நேற்று பாடம் சொல்லி தந்தாச்சு, அவ்வளோதானே நான் கற்றுக்கிட்டேன், நீ இன்னைக்கு கேள்வி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா வந்து கேட்குறாரு. தம்பி நேற்றே கேள்வி தான், ஒரு சாப்பாடில் முட்டை, இன்னொரு சாப்பாடில் முட்டை இல்லை, எந்த சாப்பாடு உனக்கு வேணும் நீனே சூஸ் பண்ணிக்க. அப்படியே நம்ம தம்பி, இது தெரியாதா பெரிய கேள்வி இது, நான் முட்டை உள்ள சாப்பாடு எடுத்தால் 1 முட்டை தருவேன், முட்டை உள்ள சாப்பாடு எடுத்தால் அதில் 4 முட்டை ஒளிச்சு வச்சுருப்பேன், அவ்வளோதானே நான் அதையும் எடுத்துக்கிறேன்ட்டு, அப்பா எனக்கு முட்டை இல்லாத சாப்பாடு கொடுப்பா, நீ வயசான ஆள் நல்லா முட்டையெல்லாம் சாப்பிட்டு தெம்பாயிரு அப்படின்னு சும்மா பில்டப் டைலாக்லாம் போட்டுட்டு முட்டை இல்லாத சாப்பாடு எடுத்தான். நான் தம்பி முட்டை இல்லாத சாப்பாடை போட்டு கிண்டி கோழிக்கின்ற மாதிரி கிண்டி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, சோறு தான் இருக்குது, பருப்பு கறி ஊற்றி. அட பாவி, அங்கே பார்த்தா அப்பா தட்டில் 1 முட்டை. அட பாவி அப்பா, என்ன நீ உனக்கு மட்டும் கரெக்டாக 1 முட்டையை வச்சுட்டு இன்னைக்கு என்னை ஏமாற்றிட்ட நேற்று மாதிரி அப்படின்ட்டு நம்ம தம்பி, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, நேற்று இதில் முட்டை வச்சுருந்தீங்க, இதில் முட்டை இல்லை, அப்போ நேற்று கேட்டதுக்கு அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இன்றைக்கி நான் நல்லா யோசித்து தான் முடிவெடுத்தேன், ஆனால் எனக்கு வந்து என்னை முட்டை கிடைக்கல, அப்போ நேற்று என்னை ஏமாற்றிட்டீங்களா இல்லைன்னா இன்றைக்கி ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சொன்னார், தம்பி நேற்று என்ன சொன்னேன், எதுனாலும் யோசித்து முடிவு எடுக்கணும், கரெக்டாக. இன்றைக்கி என்ன சொல்லியேன்னா, சும்மா ஒரு அனுபவம் இருக்குது, முன்னாடி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அனுபவத்தை மட்டும் வச்சுட்டு முடிவு எடுக்கக்கூடாது, சரியா. அதுதான் இன்றைக்கான உனக்கு பாடம், தெரிஞ்சுக்க. அதனால் இன்றைக்கி ஒன்று முட்டை கிடையாது, வெறும் ஜோரை தின்னுட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்துட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாரு, சரியா. அடுத்த நாள் இதே மாதிரி 3ஆவது நாள் மறுபடியும் நைட்டு சாப்பாடு, மறுபடியும் அதே மாதிரி 2 பிளேட்டு, மறுபடியும் ஒரு பிளேட்டில் முட்டை, மறுபடியும் ஒரு பிளேட்டில் முட்டை இல்லை, வெறும் பருப்பு கறி. தம்பி வராப்பில் வந்து உட்காந்துருக்கான், அப்பா வராரு, அவரும் வந்து உட்காந்துருக்காரு. அதே கேள்வி, தம்பி நைட்டு சாப்பாடு முட்டை இருக்குது, இந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டில் முட்டை இல்லை, எதுனாலும் நீனே எடுத்துக்கோப்பா. நம்ம தம்பி அப்படியே பார்க்குறாரு, இந்த சாப்பாடு எடுத்தால் முட்டை இருக்காது, அந்த சாப்பாடு எடுத்தால் அதில் முட்டை அவருக்கு மட்டும் அதிகமாக இருக்கும். சரி இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான்ட்டு தம்பி வந்துட்டு, அப்பா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் எனக்கு 2 சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, எதாவது ஒன்று சூஸ் பண்ண சொல்லி, இந்த சாய்ஸை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்ப்பா, நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வயசான காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன சாப்பாடு வருமோ எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. உடனே அப்பா பார்த்தாரு, அப்பா பையன் அவ்வளோதான், இனிமேல் என் பையன் நான் சொல்கிறத கரெக்டாக எடுத்துக்குவான், புரிஞ்சுக்குவான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு முட்டை இருக்க சாப்பாடை பையன்கிட்ட கொடுத்துட்டு முட்டை இல்லாத சாப்பாடை எடுத்துக்கிட்டார், சரியா. பெற்ற தகப்பன் வந்துட்டு எப்போவுமே தன் பிள்ளைக்கு தன்கிட்ட இருக்கிறத அதிகமாக கொடுக்க தான் ஆசைப்படுவானே தவிர அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் பட மாட்டான், சரியா. அதே மாதிரி நம்மளுடைய பரமபிதாவும் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு நம்ம போகிறோன்னா ஒரே ஒரு ஆசீர்வாதமான விட மாட்டார். அவர் கையில் நம்ம கொடுத்து ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் இதுதான் இவ்வளோதான் போராடினாலும் என் ஞானத்தெல்லாம் வச்சாலும் நான் யோசித்து என்ன பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குங்கிறது எனக்கு தெரியலப்பா,
நீங்கள் கொடுங்க இந்த ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அவர் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ரெட்டத்தனையாய் நாளத்தனையான ஆசீர்வாதங்களை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அதனால் எந்த ஒரு ஆசீர்வாதனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பாக அதை 2 மடங்காக திரும்ப கொடுப்பார். ஆமீன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த பொதுக்கூட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். என்னென்னா, இந்த ஆன்லைன் மீட்டிங்கை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாருக்குமே பலவிதமான கொரிஸ் இருக்கும். ஸோ அதில் சம் பேசிக்ஸ் மட்டும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறோம். என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை, அதாவது ஞாயிறு காலை ஆராதனை டெலிகாஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 11 மணி முதல் 12 மணி வரை இந்த ஞாயிறு பாடசாலை வகுப்பு நம்ம நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 11 மணி முதல் 11:30 மணி வரை முதல் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் இன்றைக்கி நடந்த மாதிரி ஒரு டெய்லியும் அந்த ½ அன் ஹவர் பொதுக்கூட்டம், அதாவது பாடல்கள், வசனங்கள், கதைகள், முடிந்த வரைக்கும் நாடகங்கள் நாங்கள் டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த 11 to 11:30 இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் நம்மளுடைய ஆலயத்தின் ஜாக்கப்ரம் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அந்த யூடியூப் பேஜில் ஒளிபரப்பப்படும். மீதி இருக்கிற ஒரு ½ அன் ஹவர் 11:30 முதல் 12 மணி வரை அந்த நேரங்கள் வந்துட்டு கிளாஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது கிளாஸில் நம்ம ஒதுக்கப்படும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான டாஸ்க். நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் நர்சரி, பிகினர், ப்ரைமரி, ஜூனியர், இன்டர் அண்டு சீனியர் எல்லா பிரிவுகளையும் பிரித்து இண்டிவிஜுவலாக ஒரு டெலகிராமில் குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் இல்லை, டெலகிராமோட ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், அதாவது முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, டெலகிராமில் ஒரு குரூப்பில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற நம்பர் காட்டாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக என் பிள்ளை நம்பர் வந்துட்டு வேறு யாருக்கும் காட்டிடுமா வேறு யாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் ஆரம்பிக்கும்போது அதில் அந்த கிளாஸ் டீச்சர் மட்டும்தான் தெரியும் யாரெல்லாம் அந்த குரூப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ மற்ற யாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கும் ஒருத்தர் நம்பர் தெரியாது. ஸோ அந்த கிளாஸ் டீச்சர் வந்துட்டு அந்த குரூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் 11 to 12 இந்த டைமில் அவர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ அந்த நாளுக்கான வேத பகுதியை, தியான பகுதியை அவர் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் போடுவார். ஸோ வந்து அந்த குரூப்பில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது அக்சசபிளாக, அதாவது டவுன்லோட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். அதுலேயே அந்த வேத பகுதி, மனப்பாட பகுதி எல்லாமே அடங்கிடும். அதை நம்ம ஃபர்தராக டீச்சர்ஸ் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு டீச்சருக்கு இப்போ என் கீழே ஒரு ஜூனியர் 10 பசங்க இருக்காங்கன்னா அந்த 10 பசங்களை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அவங்கள மனப்பாட வசனங்களை படிக்க வைக்கிறது, அந்த கதைகளை திருப்பி புரிஞ்சுதான்னு கேட்குறது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். அப்புறம் இந்த முயற்சிக்கு முழுக்க கண்டிப்பாக ஒரு ஞாயிறு பாடசாலை ஆசிரியராக எதுவுமே எங்களோட எஃபோர்ட் எவ்வளோ தான் இருந்துச்சுனாலும் 20% தான் பிள்ளைங்கள்ட்ட பாதிப்பை எஃபர்ட் அவுட்புட் எடுக்க முடியும். ஆனால் முழுமையும் மீதி இருக்க 80%ம் பெற்றோர்களோட ஈடுபாடு மூலமாக மட்டுமே கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் பிள்ளைங்க கையில் ஃபோன் இருக்குன்னா அது டிவியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் தெரியும், யூடியூப் கொடுக்குறோன்னா ஒரு வீடியோக்கு வேறு இன்னொரு வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு பெற்றோர், குறிப்பாக பிகினர், ப்ரைமரி, நர்சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள் வந்துட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி பாடங்களை படிக்கும்போது கூடவே இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். டீச்சர்ஸ் வந்துட்டு பெரியவங்க தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஸோ எங்கள் கூட அந்த கிளாஸ் டீச்சர் கூட பெற்றோர்கள் வந்துட்டு எப்போவுமே கான்டாக்டில் இருங்க. ஸ்பிரிச்சுவலாக உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்து இந்த ஊழியத்துக்கு அவங்கள ஊக்குவிங்க. இவ்வளோ நாள் நம்ம 3 மாதம் அவங்களுக்கான மெசேஜ் எதுவுமே நம்ம போய் சேரலை, எந்த வசனமும் படிக்க வைக்கல. சில பெற்றோர்கள்ட்ட டைரெக்டாகவே கேட்கும்போது சண்டே ஸ்கூல் எதுவும் நடக்கலை, அதனால் நான் திருவசன ஊழியம் கூட எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மூலமாக நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், நீங்கள் தான் ஆனால் அதை அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். தயவுசெய்து பெற்றோர்கள்
உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வசனங்களை திருப்பி சொல்லிக் கொடுங்க. நாங்கள் போடுற மெட்டீரியலை திருப்பி கேட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த ஊழியத்தில் இந்த ஞாயிறு பாடசாலை ஆன்லைன் மூலமாக பண்ணப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின், பயம் இருக்கும். எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கிற நியாயமான கருத்து. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கீழே நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்கோம். எங்களோட பர்சனல் நம்பர். எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுடைய எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நற்செய்தியை கொண்டு போகிறது மட்டும்தான் நோக்கம். அதுக்கு நாங்கள் எஃபோர்ட் போடுறோம். ஸோ எதுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஊழியத்தை அட்லீஸ்ட் இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்குமாவது சிறப்பாக செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். கர்த்தரின் கிருபையால் நடைபெறும் நம்புகிறோம். நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சரி, நம்ம வந்துட்டு இப்போ இறுதி ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பொதுக்கூட்டத்தை முடிவு பண்ணிடலாம். மன்னிக்கணும், ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். டெலகிராம் குரூப்பில் ஒரு பிரிவு, ஜூனியர், இன்டர், அந்த மாதிரி ஒரு பிரிவுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை ஆட் பண்ணுறதுக்காக, அதாவது குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு சேர்க்கறதுக்காண்டி நாங்கள் என்ன நினச்சிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் சண்டே ஸ்கூலுக்கு வந்த ஒரு பிள்ளைங்க வீடுகளை சந்தித்து அவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ணலான் இருக்கோம். ஸோ பெற்றோர்கள் உங்கள் நம்பர் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் வரும்போது உங்கள் நம்பர் கொடுத்து அந்த குரூப்பில் உங்கள் பிள்ளைங்களை சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்ஸ். அன்புள்ள இயேசப்பா, நாளுக்கா சோத்திரம் சுவாமி. நாளிலும் கூட ஆண்டவர் இயேசப்பா, சண்டே ஸ்கூலில் ஆண்டவர் இயேசப்பா ஆன்லைனில் எங்களுக்கு நடத்தி தருவதற்காக நன்றி ஆண்டவர் இயேசப்பா. இதற்கு ஆண்டவர் இயேசப்பா நாங்கள் எடுக்கிற ஒரு முயற்சியிலும் ஆண்டவர் இயேசப்பா நீரே வெற்றி தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரம் அல்ல ஆண்டவர் இயேசப்பா, பெற்றோர்கள் ஆண்டவர் இயேசப்பா இணைந்து எங்களோடு ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களை வழிநடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா. நாங்கள் எப்படி செய்யணும்னு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த கதையின் மூலமாக ஆண்டவர் இயேசப்பா நீர் எங்கள் கூட பேசியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவர் இயேசப்பா, ஆண்டவரே எந்த விஷயமானாலும் ஆண்டவர் இயேசப்பா நாங்கள் பொறுப்பெடுத்து பண்ணாமல் ஆண்டவர் இயேசப்பா கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எந்த விஷயம்லாம் கரத்தில் ஒப்புவிக்கிறோமோ அதுக்கு ஆண்டவர் இயேசப்பா ரெட்டத்தினையாக ஆண்டவர் இயேசப்பா எங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவர் நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர் இயேசப்பா. இன்னும் தருணமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா. நாங்கள் எந்த பாதையில் போகிறோன்று ஆண்டவர் இயேசப்பா நீங்கள் எங்களுக்கு காட்டி ஆண்டவர் இயேசப்பா நல் வழியில் நடத்தணுமா ஜெபிக்கிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர் இயேசப்பா. இந்த ஆன்லைனில் ஆண்டவர் இயேசப்பா இந்த சண்டே ஸ்கூலில் பார்க்குற ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கதற்கு நீங்கள் கிருபை கொடுக்க ஆண்டவர் இயேசப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. நீரே வழி நடத்துங்க. எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.